this Sunday also, as we are still continuing the lockdown. நாம் இன்னுமாக இந்த வீட்டுக்குள்ளே அடைந்திருக்கிறபடினாலே இந்த ஞாயிற்றுக்கிழமையும் நாம் யாவரும் இந்த வேளையிலே ஒன்றாக இணைந்திருக்கிறதை குறித்து மகிழ்ச்சி அடைகிறோம். Hallelujah. And we are in the presence of God. நாம் கர்த்தருடைய பிரசன்னத்திலே இருக்கிறோம். The Holy Ghost is moving upon the people everywhere. பரிசுத்த ஆவியானவர் தாமே எல்லா ஜனங்கள் மேலும் எல்லா இடங்களிலேயும் அசைவாடிக் கொண்டிருக்கிறார். You will feel the presence. நீ தேவனுடைய பிரசன்னத்தை உணர்கிறாய். Hallelujah. Hallelujah. If it is so, say hallelujah. நீ உண்மையாகவே தேவனுடைய பிரசன்னத்தை உணர்வாய் என்றால் hallelujah என்று சொல்லுவோம். Hallelujah. So we thank God for giving us one more opportunity to join together and worship Him. மீண்டுமாக ஆண்டவர் இன்னுமாய் ஒரு நாளை சந்தர்ப்பத்தை நமக்கு கூட்டி கொடுத்து நாம் சேர்ந்தவரை ஆராதிக்கும்படியாக கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். Hallelujah. கர்த்தர் தாமே பெரியவர். அவர் God is great. கர்த்தர் பெரியவர் and He is good. He is good in the past week. அவர் இந்த கடந்த வாரம் முழுவதுமாக நமக்கு நல்லவராய் இருந்தார். அவர் கடந்த வாரம் முழுவதுமாக நம்மை பாதுகாத்தார். He has protected us in last week. கடந்த வாரத்தில் அவர் நம்ம என்ன பண்ண பாதுகாத்தார். Hallelujah. Hallelujah. So we are safe in the hands of God. நாம் ஆகவே கர்த்தருடைய கரங்களுக்குள்ளே அங்க என்னவா இருக்கிறோம்? பாதுகாப்பா இருக்கிறோம். Hallelujah. So let us use this time. இந்த நேரத்தை நாம் பயன்படுத்திக் கொள்வோம். கர்த்தரை ஆராதிப்போம். Let us worship the Lord. Sing to the glory of God. கர்த்தருடைய மகிமைக்கு பாடல்களை பாடுவோம். And hear the word of God. கர்த்தருடைய வார்த்தையை கேட்போம். And meditate on that in the weeks coming. வருகிற வாரங்களிலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதை தியானிப்போம். Hallelujah. So every Sunday we are conducting the service online. ஆன்லைன்ல ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் என்ன பண்றாங்க? ஆராதனை நடைபெறுகிறது. Hallelujah. Really we are glad about that. அதை குறித்து நாங்கள் உண்மையாகவே மகிழ்ச்சி அடைகிறோம். Hallelujah. So now we are going to join with the choir and sing. இப்பொழுது choir-ஓட சேர்ந்து ஒரு பாடலை பாடப் போகிறோம். அவங்க பாடுறது இல்லை, நாம சேர்ந்து பாடுகிறோம். அவர் பாடிய பாடலை இந்த வேளையில கேட்க போகிறோம். Hallelujah. So it is a time to sing and worship the Lord. இது கர்த்தருக்கு பாடல்களை பாடி துதிக்கும்படியான நேரமாக இருக்கிறது. Hallelujah. பாடலை பாடுவோம்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். We sang a very good song. நல்ல ஒரு பாடலை பாடினோம். We felt the presence of God. தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்தோம். And we worship the Lord by our songs. நம்முடைய பாடல்களினாலே கர்த்தரை துதித்தோம். Hallelujah. Hallelujah. Now we may take little time to worship the Lord. இந்த நேரத்திலே கொஞ்ச நேரத்தை ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக எடுத்துக்கொள்வோம். Hallelujah. Hallelujah. Wherever you are, praise God. Let's open our mouth and say hallelujah. Thank you, Jesus. Lord, we exalt you. We are given all the glory to you. Thank you, Lord. எங்க இருந்தாலும் வாய்களை திறந்து இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு மகிமைப்படுத்துகிறோம். உம்மை தாமே வணங்குகிறோம். Hallelujah. Thank you, Jesus. Hallelujah. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி 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 ஆண்டவரே. Praise you, Lord. Praise you, Lord. Praise the Lord. Praise the Lord. இயேசுவே ஸ்துதிக்கிறோம் 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 கர்த்தாவே. Hallelujah. Hallelujah. We thank you for this wonderful day that thou hast given to us. நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த அருமையான நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. Hallelujah. நீதாமே அசைவாடி கொண்டிருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நீதாமே ஒவ்வொரு இருதயங்களையும் இந்த நேரத்தில் தொடுகிறபடினாலே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. We thank you, Lord, that thou art touching the hearts of the people right now. இந்த வேளையில் தாமே நீ தொடுகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. பரிசுத்த ஆவியின் அனலோடு கூட நாங்கள் காணப்படும்படியாக உம்மை தொழுது கொள்கிறவர்களாக உம்முடைய பாதுகாப்பின் சட்டைகளுக்குள்ளாக காணப்படும்படியாக நீதாமே எங்களுக்கு உதவி செய்வீராக. Thank you, Jesus. Hallelujah. Hallelujah. Praise you, Lord. Praise you, Lord. பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்றவர்கள் இந்த வேளையிலே உம்முடைய பரிசுத்த ஆவியின் நிறைவை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். Those who are anointed by the Holy Ghost, revive your anointing. Hallelujah. Rava Shandara Lirava. Hallelujah. Stotram 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 கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஸ்துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். நாமமே மகிமைப்படுவதாக கர்த்தாவே. Hallelujah. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உம்முடைய பாதுகாப்பை நாங்கள் உணர்ந்தவர்களாக உம்முடைய கிருபையை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறவர்களாக. Hallelujah. Stotram, stotram, stotram. We are enjoying thy grace, O Lord. Hallelujah. Praise you, Jesus. Praise you, Jesus. Praise you, Jesus. Hallelujah. பரிசுத்த ஆவியானவரே, பிதாவானவரே, ஸ்துதிக்கிறோம் 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 கர்த்தாவே. Hallelujah. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். Praise you, Lord. Praise you, Lord. Praise you, Lord. நன்றி 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 ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லா கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். Hallelujah. Stotram, stotram, stotram. All glory unto thee and thine alone. Hallelujah. Shandara Nirava. Hallelujah. Stotram, 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 stotram. நாமமே மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால பிதாவே. ஆமென். ஆமென். இப்போ தொடர்ந்து தலைமை போதகர் நம்முடைய வாழ்த்துதலை தெரிவிக்கும்படியாகவும் நம்மை உற்சாகப்படுத்தும்படியாகவும் சில நிமிடங்களை எடுத்துக்கொள்ள போகிறேன். Now our senior pastor is going to greet and exhort the people. Few minutes. After that, the programs will continue. God bless you. Stay there where you are and be blessed. எங்க இருக்கிறீங்களோ அங்க இருந்து ஆசீர்வதிக்கப்படுங்கள். Hallelujah. கர்த்தர் தாமே ஆசீர்வதிக்கிறார். Hallelujah. When Maria saw Jesus, she was excited. Maria இயேசுவை கண்ட வேளையிலே மிகவும் வியப்படைந்தார். The very important thing in this world is Jesus rose from the dead. உலகத்திலே நாம் மிக முக்கியமாக காணக்கூடியது என்றால் இயேசு உயிர்த்தெழுந்தார். And meet the people everywhere. ஜனங்களை எல்லா இடங்களிலும் சந்திக்கிறவராய் இருக்கிறார். He blesses them. அவர்களை அவர் ஆசீர்வதிக்கிறார். Encourages them. அவர்களை உற்சாகப்படுத்துகிறார். And provide their needs. அவருடைய தேவைகளை சந்திக்கிறார். Jesus says that he is the life. இயேசு சொல்கிறார், நானே ஜீவனாய் இருக்கிறேன்.
when people meet Jesus and talk to him, Jesus refers prayer as a primary part, as a personal connection. ஜனங்கள் இயேசுவை சந்தித்து அவரோடு சம்பாஷிக்கிறதான வேளையிலே இயேசு தாமே அந்த ஜெபத்தை குறித்து முக்கியப்படுத்தி அவர்களை உற்சாகப்படுத்தி ஜெபம் செய்யும்படியாக சொல்கிறார். We have seen Jesus on the Mount of Galilee meeting the people according to his appointments. They were all there. ஜனங்கள் எல்லாரும் கலிலேயிலே கூடி வந்த பொழுது இயேசு தாமே அவர்களுக்கு தரிசனமானார். And even now, Jesus meets his disciple in different places and in different times and in different methods to have that personal connection. இப்பொழுது கூட இயேசு ஜனங்களை பல வழிகளிலே பல இடங்களிலே சந்தித்து அவர்களை ஆசீர்வதிக்கிறவராக அவர்களோடு தொடர்பு கொள்வராக காணப்படுகிறார். The risen Jesus is not going to die again. உயிர்த்தெழுந்த இயேசு இனி மரிப்பதில்லை. A new blessing, a new revelation will come from Jesus. இயேசுவிலிருந்து புதிதான ஆசீர்வாதமும் புதிதான வெளிப்பாடும் அங்கே வெளிப்படுகிறதா இருக்கிறது. I'll tell you one thing. ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன். After the resurrection of Jesus, இயேசுவுடைய உயிர்த்தெழுதலுக்கு பின்பு faith is important. அங்கே விசுவாசம் மிக முக்கியம். A simple faith may move a whole world. ஒரு எளிமையான விசுவாசம் உலகத்தை முழுவதையும் அங்கே அசைக்கக்கூடியதாக இருக்கிறது. So we need to grow in the faith of the Lord. ஆகவே நாம் கர்த்தருடைய விசுவாசத்துக்குள்ளாக வளர்ச்சியடைகிறவர்களாய் காணப்பட வேண்டும். Let us all pray now. ஜெபம் செய்வோம். Heavenly Father, your resurrection is primary and important in everything that we do. பிதாவே, எங்களுடைய ஜீவியத்திலே நீ உயிர்த்தெழுந்தது மிகவும் முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். We thank you that you have promised us that you are alive and you will be with us all the time. நீர் என்றுமாய் ஜீவிக்கிறீர் என்பதை எங்களுக்கு வெளிப்படுத்தி காத்திருக்கிறீர். எங்களோடு என்றுமாய் இருப்பேன் என்று நீதாமே வாக்களித்திருக்கிறீர் எல்லா வேளைகளிலும் ஆண்டவரே. Man may disappoint, but Jesus will never disappoint. What you said, you will do it, O Father. மனிதன் அங்கே ஏமாற்றமடைய வைப்பான், ஆனால் நீர் ஒருபோதும் ஒருவரையும் கைவிடுவதில்லை. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. May the grace of our Lord Jesus Christ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் will be with us, நம்மோடு இருப்பதாக, with us now and forever. இப்பொழுதும் எப்பொழுதுமாக என்னென்னமாக இருப்பதாக. In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். Amen. ஆமென். Now we are going to proceed for the other programs. Hallelujah. Again, மீண்டுமாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Now we are going to read a portion from the Bible. இப்பொழுது வேதத்திலிருந்து ஒரு பாகத்தை வாசிக்கப் போகிறோம். First it will be read by English, மறாதாக ஆங்கிலத்திலே வாசிக்கப்படும். அதன் பின்பாக that will be read in Tamil also. அதன் பின்பாக தமிழிலேயே வாசிக்கப்படும்.
Now the Bible reading. Now we're going to read a portion from the Bible. The portion for today is from Psalms 145. I'm going to read it in English. I will exalt thee, O my God, O King. I will bless thy name forever and ever. Every day will I bless thee, and I will praise thy name forever and ever. Great is the Lord, and greatly to be praised, and his greatness is unsearchable. Verse 4. One generation shall praise thy works to another, and shall declare thy mighty acts. I will speak of the glorious honor of thy majesty, and of thy wondrous works. And men shall speak of the might and thy terrible acts, and I will declare thy greatness. They shall abundantly utter the memory of thy great goodness, and shall sing of thy righteousness. The Lord is gracious and full of compassion, slow to anger, and of great mercy. The Lord is good to all, and his tender mercies are over all his works. Verse 10. All thy works shall praise thee, O Lord, and thy saints shall bless thee. They speak of the glory of thy kingdom, and talk of thy power, to make known to the sons of men his mighty acts, and the glorious majesty of his kingdom. Thy kingdom is an everlasting kingdom, and thy dominion endureth throughout all generations. The Lord uphold all that fall, and raise all those that bow down. The eyes of all wait upon thee, and thou givest them their meat in due season. Verse 16. Thou openest thine hand, and satisfy the desire of every living thing. The Lord is righteous in all his ways, and holy in all his works. The Lord is nigh unto all of them that call upon him, to all that call upon him in truth. Verse 19. He will fulfill the desire of them that fear him. He also will hear their cry, and will save them. The Lord preserveth all them that love him, but all the wicked will he destroy. Last verse, verse 21. My mouth shall speak the praise of the Lord, and let all flesh bless his holy name forever and ever. Let God bless this Bible reading. After this we have a Tamil Bible reading. வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 145. சங்கீதம் 145. ராஜாவாகிய என் தேவனே, உம்மை உயர்த்தி உம்முடைய நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிப்பேன். நாடோறும் உம்மை ஸ்தோத்திரித்து எப்பொழுதும் என்றென்றைக்கும் உம்முடைய நாமத்தை துதிப்பேன். கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாது. தலைமுறை தலைமுறையாக உம்முடைய கிரியைகளின் புகழ்ச்சியை சொல்லி உம்முடைய வல்லமையுள்ள செய்கைகளை அறிவிப்பார்கள். உம்முடைய சிறந்த மகிமை பிரதாபத்தையும் உம்முடைய அதிசயமான கிரியைகளையும் குறித்து பேசுவேன். ஜனங்கள் உம்முடைய பயங்கரமான கிரியைகளின் வல்லமையை சொல்லுவார்கள். உம்முடைய மகத்துவத்தை நான் விவரிப்பேன். அவர்கள் உமது மிகுந்த தயவை நினைத்து வெளிப்படுத்தி உமது நீதியை கெம்பீரித்து பாடுவார்கள். கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர். அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மேலும் உள்ளது. கர்த்தாவே, உம்முடைய கிரியைகள் எல்லாம் உம்மை துதிக்கும். உம்முடைய பரிசுத்தவான்கள் உம்மை ஸ்தோத்திரிப்பார்கள். மனுபுத்திரருக்கு உமது வல்லமையுள்ள செய்கைகளையும் உமது ராஜ்யத்தின் சிறந்த மகிமை பிரதாபத்தையும் தெரிவிக்கும்படிக்கு உமது ராஜ்யத்தின் மகிமையை அறிவித்து உமது வல்லமை குறித்து பேசுவார்கள். உம்முடைய ராஜ்யம் சதா காலங்களிலும் உள்ள ராஜ்யம். உம்முடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாகவும் உள்ளது. கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். எல்லா ஜீவன்களின் கண்களும் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. ஏற்ற வேளையிலே நீர் அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறீர். நீர் உமது கையை திறந்து சகல பிராணிகளின் வாஞ்சையையும் திருப்தியாக்குகிறீர். கர்த்தர் தமது வழிகளில் எல்லாம் நீதி உள்ளவரும் தமது கிரியைகளில் எல்லாம் கிருபை உள்ளவருமாய் இருக்கிறார். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையால் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி துன்மார்க்கர் யாவரையும் அழிப்பார். என் வாய் கர்த்தரின் துதியை சொல்வதாக.
மாம்ச தேகமுள்ள யாவும் அவருடைய பரிசுத்த நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்க கடவது. ஆமென். இப்பொழுது வாசிக்கப்பட்ட வேத பகுதியை கேட்டோம். Really we are blessed. உண்மையாகவே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம். In 145:18 says, the Lord is close to all who call on him. கர்த்தர் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு சமீபமாய் இருக்கிறார். Yes, to all who on him call him on truth. ஆம், உண்மையாகவே அவரை நோக்கி உண்மையாக கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் சமீபமாய் இருக்கிறார். Hallelujah, hallelujah. ஆகவே let us be the people really call him in truth. உண்மையாகவே அவரை உண்மையோடு கூட அழைக்கிறவர்களாய் காணப்படுவோம். Then he will be nigh unto us. அப்பொழுது அவர் நம்மை நெருங்கி வருகிறவராய் இருப்பார். Hallelujah, hallelujah. So before we go to the preaching, today's preaching is by our senior pastor. இன்றைய பிரசங்கமானது தலைமை போதகருடைய மூலமாக வரப்போகிறது. God's voice is going to come through his chosen person. கர்த்தர் அவர் தெரிந்து கொண்ட மனுஷனின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வர போகிறார். Hallelujah, hallelujah. Before that we are going to hear a special song. அதற்கு முன்பாக நம்ம ஒரு விசேஷித்த பாடலை கேட்க போகிறோம். Now the special song. உபத்திரவம்
மீண்டுமாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். We heard the special songs. இப்பொழுது விசேஷ பாடலை கேட்டோம். அதுல அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் பாட்டார் பிரதர். He sang, very soon this slightest burden is going to fly away. சீக்கிரமா நீங்கிற போது is going to go off. சீக்கிரமாக இந்த உபத்திரவம் நீங்க போகுது. Hallelujah. So God is good and He is protecting us. கர்த்தர் நல்லவர், அவர் நம்மை பாதுகாக்கிறார். Now we are going to hear the preaching of our senior pastor and take it in our heart and meditate on that. அதை நம் இருதயங்களில் எடுத்துக்கொள்வோம், அதை குறித்து நம்ம தியானிப்போம். Hallelujah. தியானிப்போம். Then the blessing of God will be showered upon us. அப்பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்ம என்ன பண்ணும்? கொட்டும். There is a song, little song. Send us the rain, Lord, send us the rain, Lord, send us the latter rain. We need the rain, Lord, we need the rain, Lord, we need the latter rain. Send us the rain, Lord, send us the rain, Lord, send us the latter rain. We need the rain, Lord, we need the rain, Lord, we need the latter rain. ஆண்டவரே, ஆவியானவரே, எங்கள் மேல் மழையாக ஊற்றும் ஆண்டவரே. உம்முடைய ஆசீர்வாதத்தை மழையாக ஊற்றும் எங்கள் மேல் பொழியட்டும் ஆண்டவரே. Let us be covered by the Holy Spirit and the blessings. உம்முடைய ஆவியினாலும் உம்முடைய ஆசீர்வாதத்தினாலும் நாங்கள் அங்கே மூடப்பட்டவர்களாய் காணப்படட்டும். Keep us in thy blood, O Lord Jesus. எங்களை உம்முடைய இரத்தத்துக்குள்ளாக வைத்துக் கொள்வீராக. Hallelujah. Hallelujah. So be glad to hear the word of God. கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு சந்தோஷத்தோடு காத்திருப்போம். Hallelujah. As our senior pastor used to say, open your Bibles. உங்களுடைய வேத புத்தகத்தை திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். And also have a note and pencil. ஒரு நோட்டும் பென்சிலும் எடுத்துங்க. Maybe this sermon you might have heard earlier. ஒருவேளை இந்த பிரசங்கத்தை நீங்க முன்னாடி கேட்டிருக்கலாம். But now it is going to be a new voice of God. கர்த்தருடைய புதிதான வார்த்தையாக காணப்பட போகிறது. Hallelujah. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. Now the preaching by our senior pastor. Matthew 14:22 to 32. மத்தேயு 14:22 முதல் 32 வரை உள்ள வசனங்கள். இயேசு ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையா இருந்தார். அதற்குள்ளாக படவு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றா இருந்தபடியால் அலைகளினால் அலைவுபட்டது. இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கம் அடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களோடு பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர், வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். காற்று பலமாயிருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே, என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அவர்கள் படவில் ஏறினவுடனே காற்று அமர்ந்தது. ஆமென். Amen. The portion that we read at this time, இந்த வேளையிலே நாம் வாசித்த பாகத்திலிருந்து it says, அது சொல்லப்படுகிறது, Jesus இயேசு sent his 12 disciples தன்னுடைய 12 சீஷர்களையும் அனுப்புகிறார் to go to the other shore of Galilee. கலிலேயா கடலினுடைய மறுபக்கத்திற்கு போகும்படியாக. And that's what we read. அவனமாக தான் வாசித்தோம். According to the word of the Lord, தேவனுடைய வார்த்தை ஒத்தவண்ணமாக his disciples got into a ship. அவர்கள் ஒரு படகிலே ஏறினார்கள். They were proceeding to the other shore of the sea.
கலிலேயா கடலின் மறுபக்கத்திற்கு பிரயாணமாய் செல்கிறார்கள். The Bible says, வேதம் சொல்கிறது, when they reached the middle of the sea, அவர் அந்த நடு கடலிலே வந்தபோது there was a storm. அங்கே ஒரு பெரிய புயல் உண்டாயினது. The ship was caught in the storm. படகானது அந்த புயலிலே மாட்டிக்கொண்டது. Now it is interesting. இது இப்பொழுது சுவாரஸ்யமான பாகம். Verse 23 says, 23ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், the ship was in the middle of the sea, அந்த படகானது அந்த நடு கடலிலே வந்தபோது tossed with the waves, for the wind was contrary. அந்த காற்று எதிர்மறையாய் வீசினதினாலே அலைகளாலே அலைக்கழிக்கப்பட்டது. We see two things over here. இங்கே இரண்டு காரியங்களை நாம் பார்க்கிறோம். When the wind was contrary, அந்த காற்று எதிர்மறையாய் வீசினதினாலே, and the ship was tossed to and fro. அந்த படகானது இடதுபுறமும் வலதுபுறமாக அலைக்கழிக்கப்பட்டது. At that time Jesus was not in the ship. அந்த வேளையிலே இயேசு அந்த படகிலே இல்லை. This is what happens to the people. இவனமாதான் ஜனங்களுக்குள்ளாக நடைபெறுகிறது. We have to learn from the Bible stories. வேதத்தினுடைய சரித்திரத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். This is not the story written by somebody to read. யாரோ ஒருவராலே எழுதப்பட்ட வாசிக்க வேண்டிய பாகம் அல்ல. This is the story of life of the people in the past. கடந்த நாட்களிலே காணப்பட்ட ஜனங்களுடைய ஜீவியமாய் காணப்படுகிறது. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். So when the disciples were traveling to the other shore, ஆகவே சீஷர்கள் மறுகரைக்கு பிரயாணமாய் சென்றபோது Jesus was not with them in the boat. இயேசு அவர்களோடு கூட படகிலே இல்லை. Because Jesus was not there, இயேசு அங்கே இல்லாதனாலே they could not handle the boat properly. அந்த படகை அவர்களால் சரிவர சமாளிக்க முடியவில்லை. They tried their best, but it was not out. It has gone out of that control. அது அவர்களால் முடிந்தவரையாக அவர்கள் அங்கே முயற்சி பண்ணினார்கள். ஆனால் அவர்களுக்கு அது அப்பாற்பட்டதாய் காணப்பட்டது. It was pushed upward and downward. அது மேலும் கீழுமாக அங்கே அலைக்கழிக்கப்பட்டது. To and fro. முன்பும் பின்புமாக அலைக்கழிக்கப்பட்டது. This is what will happen in our life. இவனமாக தான் நம்முடைய ஜீவியத்திலேயும் நடைபெறுகிறது. If Jesus is not in our life, இயேசு நம்முடைய ஜீவியத்திலே இல்லை என்றால், we will be so much shaken up by everything that come against us. நமக்கு எதிராய் வருகிற எல்லா காரியங்களாலும் அதிகமாக அலைக்கழிக்கப்படுவோம். And the Bible tells us here, வேதம் இங்கே நமக்கு சொல்லுகிறது, the wind was contrary. அந்த காற்றானது எதிர்மறையாய் காணப்பட்டது. We always see the things going against, contrary to what we need, what should happen to us. நாம் என்ன எதிர்பார்க்கிறோமோ, எது நமக்கு தேவையோ அதற்கு எதிர்மறையாக காரியங்கள் நடைபெறுவதை நாம் காண்கிறோம். And people get upset. ஜனங்கள் பாதிக்கப்படுகிறார்கள். People get worried. ஜனங்கள் அங்கே தவிப்புக்குள்ளாகிறார்கள். When things goes in the opposite way, எதிர்மறையாக காரியங்கள் நடைபெறும் போது we don't know what to do. என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கிறோம். Sometimes it is very hard, ஒருவேளை அது கடினமான ஒரு காரியமாக இருக்கலாம், and painful. ஒரு வருத்தத்துக்குரிய காரியமாக இருக்கலாம். What is the reason? அதனுடைய காரணம் என்ன? Jesus is not there to help us. நமக்கு உதவி செய்யும்படியாக இயேசு அங்கே இல்லை. We need Jesus in our boat. நம்முடைய படகிலே இயேசு நமக்கு தேவை. That day it was the boat on the Sea of Galilee. அந்த நாளிலே கலிலேயா கடலிலே அந்த படகாய் காணப்பட்டது. It is today it is your life and my life on this world. இந்த இப்பொழுதோ அது உன்னுடைய ஜீவியமாய் என்னுடைய ஜீவியமாய் இந்த உலகத்திலே காணப்படுகிறது. We need Jesus in our life. நம்முடைய ஜீவியத்திலே இயேசு தேவை. There is another story. அங்க வேறொரு சரித்திரம் பார்க்கிறோம். It is about Lazarus. No, Zacchaeus. அங்கே சகேயுவை குறித்ததான காரியம். He was a short man. அவர் ஒரு குள்ளமான மனிதனாய் இருந்தார். But he was a rich man, the Bible says. அங்க ஒரு பணக்காரனாய் இருந்தார் என்று வேதம் He சொல்கிறது. heard a lot about Jesus. அவர் இயேசுவை குறித்து அதிகமாய் அறிந்திருந்தான். But he never seen Jesus. ஆனால் அவர் இயேசுவை கண்டதில்லை. Jesus was not in his life. இயேசு அவருடைய ஜீவியத்திலே இல்லை. He was not with Jesus. அவன் இயேசுவோடு கூட இல்லை. One day the Bible says, ஒரு நாளிலே வேதம் சொல்கிறது, in Luke chapter 19 we read the story. லூக்கா 19 அதிகாரத்திலே அந்த சரித்திரத்தை நாம் வாசிக்கிறோம். That Jesus was going by the road which is in his place. சகேயு இருக்கிறதான வழியாக இயேசு அங்கே கடந்து செல்கிறார். Jesus was going by the Jericho road. அங்கே இயேசு எரிகோவின் ரோட்டிலே
வீதியிலே செல்கிறார். When he heard that Jesus was coming by that way, அந்த வழியாக இயேசு வருகிறார் என்று அவர் அறிந்தபோது he just want to see Jesus. அவன் இயேசுவை காண விரும்புகிறான். He realized it's not possible for him to look at Jesus. இயேசுவை காண்பது அவனால் முடியாத காரியம் என்பதை அவர் அறிந்திருந்தான். And so he climbed up a tree. ஆகவே அவன் ஒரு மரத்தின் மேலே ஏறினான். He was sitting on the tree to look at Jesus. அந்த மரத்தின் மேலே அமர்ந்து இயேசுவை காணும்படியாக காத்திருக்கிறான். He only wanted to see Jesus. இயேசுவை மாத்திரமே அவன் காண விரும்புகிறான். But when Jesus came near the sea, near the tree, or passing under the tree, இயேசு வழியாக கடந்து அந்த மரத்தண்டையிலே வந்தபோது the Bible says வேதம் சொல்கிறது in verse 5, Luke 19 verse 5, லூக்கா 19:5 வாசிக்கிறோம். Jesus stopped there, இயேசு அங்கே நின்றார், looked up on the tree, அந்த மரத்தை நோக்கி பார்த்தார், saw Zacchaeus there, சகேயுவை அங்கே காண்கிறார். and he said to Zacchaeus, சகேயுவிடத்தில் அவர் சொல்கிறார், come down. கீழே இறங்கி வா. That's what we read in verse 5. இவனமாக 5வது வசனத்தை வாசிக்கிறோம். Come down out of come down that I may stay in your home. உன்னுடைய வீட்டிலே நான் தங்கும்படியாக கீழே இறங்கி வா என்று இயேசு சொல்கிறார். I can put it like this. நான் இவனமாக சொல்லக்கூடும். Jesus said, you come down. இயேசு சொல்கிறார், நீ கீழே இறங்கி வா. I want to come to your house. உன்னுடைய வீட்டுக்கு நான் வர விரும்புகிறேன். I want to stay in your house. உன்னுடைய வீட்டிலே நான் தங்க விரும்புகிறேன். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Why did Jesus say? இயேசு நம்மமாக சொல்கிறார், Jesus was the one who can understand the life of people. இயேசு ஜனங்களுடைய ஜீவியத்தை அறிந்தவராய் இருக்கிறார். He understood this man was seeking for him. அவர் இந்த மனுஷன் தன்னை தேடுகிறான் என்பதை அறிந்திருந்தார். He understood he was genuine. அவர் அங்கே அந்த மனுஷன் உண்மையானவராய் இருக்கிறார் என்று அவர் கண்டார். He really want to see Jesus. இயேசுவை உண்மையாகவே காண விரும்புகிறார் என்று அறிந்திருந்தார். What he did is act to see Jesus. அவர் செய்தது இயேசுவை காணக்கூடும்படியான ஒரு காரியமாய் காணப்பட்டது. And so Jesus stopped by and said, I want to come into your house. ஆகவே தான் இயேசு அங்கே நின்று உன் வீட்டிற்கு நான் வர வேண்டும் என்று சொல்கிறார். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். He is telling the same thing to us. அதே வண்ணமாக நம்மோடு கூட இயேசு சொல்கிறார், I want to come into your life. உன்னுடைய ஜீவியத்திலே நான் வர விரும்புகிறேன். Perhaps there will be many people who have got Jesus or Jesus have entered into your life one day. ஒரு நாளிலே இயேசு உங்களுடைய ஜீவியத்திலே வந்ததான अनेक பேர் இங்கே கூடி இருக்கலாம். If you don't have the assurance that Jesus has not entered into your life one day, ஒரு நாளிலே இயேசு உங்களுடைய ஜீவியத்திலே பிரவேசித்தார் என்ற ஒரு நிச்சயம் இல்லாதிருப்பீர்கள் என்றால், it is the time for us to receive Jesus in our home. இயேசுவை நமக்குள்ளாக ஏற்றுக்கொள்வதற்கு இதுவே தருணமாய் இருக்கிறது. We read in the Bible, வேதத்திலே வாசிக்கிறோம், Revelations chapter 3 verse 20, வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே, I stand at the door, நான் வாசலண்டே நிற்கிறேன், and I knock. நான் தட்டுகிறேன். That's what Jesus says. அவனமாதான் இயேசு சொல்கிறார், If any man hear my voice என்னுடைய சத்தத்தை யாராகிலும் கேட்டால், and open the door, கேட்டு அந்த கதவை திறந்தால், I will come into him, அவனுக்குள்ளாக நான் பிரவேசிப்பேன், I will sup with him, அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன், and he will with me. அவன் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான். I put it simple. அதை சுலபமாக மாற்றி தருகிறேன். Jesus says, I stand at the door of your life. இயேசு சொல்கிறார், உன் ஜீவியத்தின் கதவண்டை நான் நிற்கிறேன். It's a simple gospel, அது ஒரு சுலபமான சுவிசேஷமா but இருக்கிறது. it is a powerful experience. ஆனால் அது வல்லமையுடைய அனுபவமா இருக்கிறது. Jesus says, I am knocking at the door of your heart, a door of your house, your life. இயேசு சொல்கிறார், உன்னுடைய ஜீவியத்திலே உன்னுடைய ஜீவியத்தின் கதவண்டையிலே நான் நிற்கிறேன் என்று சொல்கிறார். If somebody hear the voice, ஒருவர் அந்த சத்தத்தை கேட்பார் என்றால், if Jesus want to come into our house, இயேசு நம்முடைய வீட்டுக்குள்ளாக பிரவேசிக்க வேண்டும் என்றால், we should hear his voice in our life. நம்முடைய ஜீவியத்திலே அவருடைய சத்தத்தை நாம் கேட்க வேண்டும். A voice that was knocking and trying to come inside. அந்த சத்தமானது தட்டி அங்கே உள்ள வரும்படியாக உண்டாக்கப்படுகிற ஒரு சத்தமாய் இருக்கிறது. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். I heard the voice of Jesus இயேசுவினுடைய சத்தத்தை நான் கேட்டேன். when I was 10 years old. அவர் 10 வயதாக இருக்கும்போது அந்த சத்தத்தை கேட்டார். That is the time that I opened my life for Jesus. அந்த வேளையில் தானே என்னுடைய ஜீவியத்தை இயேசுவுக்காக திறந்தளித்தேன். And I invited Jesus to come inside. இயேசுவை உள்ளாக வரும்படியாக அழைத்தேன். So when did Jesus come into you?
இயேசு எப்போது உங்களுக்குள்ளாக பிரவேசித்தார்? Have you heard the voice of Jesus? இயேசுவுடைய சத்தத்தை நீங்கள் கேட்டீர்களா? People are taking baptism. ஜனங்கள் ஞானஸ்நானம் பெறுகிறார்கள். When somebody asks them, why do you take baptism? ஒருவர் ஏன் நீங்கள் ஞானஸ்நானம் பெற்றீர்கள் என்று கேட்பார் என்றால், And they said, I want to be a child of God. தேவனுடைய பிள்ளையாக மாறும்படியாக ஞானஸ்நானம் எடுத்தேன் And என்று சொல்கிறார்கள். they give many reasons. அநேக காரணங்களை கூறுகிறார்கள். God, Jesus has delivered me from my sickness and disease. இயேசுவுடைய வியாதியிலிருந்து நோயிலிருந்து என்னை விடுவித்தார் என்று சொல்கிறார்கள். And so I want to take baptism. ஆகவே நான் ஞானஸ்நானம் பெற்றேன் என்று சொல்கிறார். The Bible tells us clearly, வேதம் தெளிவாக சொல்கிறது, baptism is the time that we open our life and realize that Jesus is stepping inside. ஞானஸ்நானமானது நம்முடைய ஜீவியத்திலே உண்மையாகவே அந்த கதவுகளை திறந்து இயேசு உட்பிரவேசிக்கும்படியான கொடுத்த தருணமாய் இருக்கிறது. A day in which we receive Jesus. அந்த நாளிலே இயேசுவை உள்ளாக ஏற்றுக்கொண்டோம். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். We cannot forget the day that when we were baptized. நாம் ஞானஸ்நானம் பெற்ற நாளை ஒருபோதும் நம்மால் மறக்க முடியாது. People think that's enough. அது போதும் என்று ஜனங்கள் நினைக்கிறார்கள். I heard about Jesus. இயேசுவை குறித்து கேட்டேன். I heard the voice of Jesus. இயேசுவுடைய சத்தத்தை கேட்டேன். I invited him. அவரை வரவேற்றேன். I took baptism. ஞானஸ்நானம் பெற்றேன். And I became a child of God. நான் தேவனுடைய பிள்ளையாக மாறினேன். So everything is over. ஆகவே எல்லாம் முடிந்து விட்டது. Oh no, that's not enough. ஆகவே அப்படியே இருக்க முடியாது. If Jesus has come into your life, இயேசுவுடைய ஜீவியத்துக்குள்ளே வந்திருப்பார் என்றால், this word says, இந்த வார்த்தை சொல்கிறது, or Jesus himself says, அல்ல என்றால் இயேசு தாமே சொல்கிறார், I will sup with you, I will sit down and eat with you. நான் உன்னோடு போஜனம் பண்ணுவேன், உன்னோடு தரித்திருந்து போஜனம் பண்ணுவேன் என்று சொல்கிறார். What is eating? அங்கே சாப்பிடுவது என்றால் என்ன? Eating is fellowship. அங்கே சாப்பிடுவது ஒரு ஐக்கியமா இருக்கிறது. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Eating is an action. அங்கே சாப்பிடுவது ஒரு செயலா இருக்கிறது. Something that happens which you can realize, you can experience. ஏதோ ஒரு காரியம் நடைபெறுவதை நீங்கள் அனுபவித்து அதை காண்கிறீர்கள். In the same way, அவனமாகவே when Jesus comes into our life, இயேசு நம்முடைய ஜீவியத்தில் பிரவேசிக்கும்போது we should realize the fellowship that he extends to us. அவர் நமக்கு கொடுத்திருக்கிறதான ஐக்கியத்தை உணர்ந்தவர்களாய் காணப்பட வேண்டும். Do you find a fellowship with Jesus? இயேசுவோடு கூட இருக்கிற ஐக்கியத்தை நீங்கள் அனுபவித்தீர்களா? You know what is fellowship? ஐக்கியம் என்றால் என்ன என்று தெரியுமா? Is there anybody who can simply eat and go and wash their hands? யாரோ இவ்வளவு உட்கார்ந்து கடகடன்னு சாப்பிட்டு போய் கை கழுவிட்டு வந்துருவாங்களா? Even crazy people try to say few words. இது சாதாரணமா இருக்கிற ஜனங்க கூட சில வார்த்தைகளை சொல்வார்கள். There are people. அங்கே ஜனங்கள் உண்டு. They will take one morsel of food into their mouth and they speak 100 words. ஒரு பிடி சாதத்தை வாயில வைத்து 100 வார்த்தைகளை பேசுகிற ஜனங்களும் உண்டு. And it will take hours for them to finish that food. அந்த போஜனத்தை முடிப்பதற்கு அவருக்கு நேரங்கள் அநேகம் தேவைப்படும். Fellowship is, ஐக்கியம் என்றால், I talk to my guest speak to me. என்னுடைய விருந்தாளியோடு கூட நான் பேச வேண்டும், வந்திருக்கிறவர் என்னோடு கூட பேச வேண்டும். When we honor somebody, ஒருவருக்கு நாம் மதிப்பு கொடுப்போம் என்றால், when we want to be nice to someone, ஒருவரை நாம் திருப்திப்படுத்த விரும்பினால், we always invite them. எங்க வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு போங்க. We will tell them, please come and have food with us one day. வீட்டுக்கு வந்து ஒரு நாள்ல எங்க கூட சாப்பிட வாங்க என்று அழைப்போம். In this modern days, இந்த நவீன காலத்திலே, of course not here in the cities, people say, ஒருவேளை இங்க எல்லாம் இருக்கலாம் பட்டணத்திலே, come let's go to this restaurant and have a dinner together. வாங்க அந்த ரெஸ்டாரன்ட் போய் நம்ம எல்லாம் ஒன்றாக சேர்ந்து சாப்பிடலாம் என்று அழைப்பார்கள். What is the meaning of it? அதனுடைய அர்த்தம் என்ன? We will sit together. நாம் ஒன்றாக அமர்ந்திருப்போம். Let's talk with each other. ஒருவரோடு பேசுவோம். That's what will happen. அவனமாக தான் நடைபெறுகிறது. When Jesus comes, இயேசு பிரவேசிக்கும் போது he will talk to us. அவர் நம்மோடு கூட பேசுகிறார். And we know that this is the voice of Jesus and these are the words of Jesus. இது இயேசுவுடைய சத்தம், இந்த வார்த்தைகள் இயேசுவுடையது என்று நாம் அறிந்து கொள்கிறோம். Many people are not strong in their faith in these days. இந்த நாட்களிலே अनेक பேர் விவரமான விசுவாசத்திலே ஸ்திரப்படவில்லை. When things goes contrary, அங்கே காரியங்கள் எதிர்மறையாய் காணப்படும்போது, that is life. அதுதான் ஜீவியம். We cannot expect all things will go normal all the time. எல்லா வேளையிலும் எல்லா காரியங்களும் சுலபமாய் நடைபெறும் என்று நாம் எதிர்பார்க்க முடியாது. There are times which brings a real shock to us. நமக்கு அதிர்ச்சி கொடுக்கும்படியான காரியங்கள் வருகிறதான நேரங்கள் உண்டு. In all this time, அந்த எல்லா வேளையிலேயும் we should feel
the presence of Jesus in our life. நம்முடைய ஜீவியத்திலே இயேசுவுடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் காணப்பட The வேண்டும். talk of Jesus. இயேசுவுடைய வார்த்தையை கேட்க வேண்டும். You have heard me speaking in the church in the conference. கான்ஃபரன்ஸ்லயும் சபையிலேயும் பேசுகிற தேவனுடைய வார்த்தையை கேட்கிறீர்கள். That's not enough. அது போதுமானதல்ல. You should hear Jesus. இயேசுவை நீங்கள் கேட்க வேண்டும். Jesus is not going to talk to your ears. இயேசுவுடைய காதிலே வந்து பேச போவதில்லை. Sometimes he does, சில வேளையிலே அவனமாக கூட செய்யலாம். but not always. ஆனால் எப்பொழுதும் அவனமாக இல்லை. Jesus talks to our heart. இயேசு நம்முடைய இருதயங்களை பேசுகிறவராய் இருக்கிறார். Jesus talks within. இயேசு உள்ளாக பேசுகிறாய் இருக்கிறார். When Jesus speaks, we know this is the voice of Jesus. இயேசு பேசும்போது இது இயேசுவுடைய சத்தம் என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். So if we have an assurance that Jesus has entered into our life. ஆகவே இயேசு நம்முடைய ஜீவியத்திலே பிரவேசித்தார் என்ற ஒரு நிச்சயம் இருக்கும் என்றால், Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Do you hear the voice of Jesus? இயேசுவுடைய சத்தத்தை நீ கேட்டாயா? That's the reason Jesus said, அதன் காரணமாக தான் இயேசு if சொல்கிறார், somebody அங்கே ஒருவர் இருப்பார் If என்றால், somebody hear my voice, ஒருவரின் சத்தத்தை கேட்டு, that is the person to whom I will come and enter into his life. அந்த மனுஷனுடைய ஜீவியத்திற்குள்ளாக நான் பிரவேசிப்பேன் என்று சொல்கிறார். Why do we have this conference? நாம் ஏன் இந்த கான்ஃபரன்ஸை நடத்த வேண்டும்? It's not just to have a good time, ஒரு நல்ல தருணத்தை கொண்டிருக்கும்படியாக அல்ல, but it is the time to learn அங்கே அறிந்து கொள்ளும்படியாக பயிற்றுவிக்கும்படியான ஒரு the நேரம். ways of God. தேவனுடைய வழிகளை அறிந்து We கொள்ளும்படியான have a நேரம். risen Jesus. நமக்கு உயிர்த்தெழுந்த இயேசு உண்டு. He is talking to us, அவர் நம்மோடு கூட பேசுகிறார். and he should talk to our hearts. அவர் நம்முடைய இருதயங்களிலே பேசுவார். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். In the time of need, நம்முடைய தேவைகளின் நேரங்களிலே, even in the time of joy மகிழ்ச்சியின் நேரங்களிலே கூட, and good days, நல்ல நாட்களிலேயும் Jesus says, I want to come into your life. இயேசு சொல்கிறார், உன்னுடைய ஜீவியத்திற்குள் பிரவேசிக்க விரும்புகிறேன் என்கிறார். Once again I repeat, மீண்டும் நான் சொல்கிறேன், if Jesus is not there, இயேசு அங்கே இல்லை என்றால் your life will be miserable. உன்னுடைய ஜீவியமானது You பரிதாபத்துக்குரியதாக cannot காணப்படும். stand even one simple thing, ஒரே ஒரு காரியத்தை கூட நம்மால் சமாளிக்க முடியாது. and you will be troubled and worried so much. நீங்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டு கவலைக்குட்படுவீர்கள். So let Jesus come into your heart. ஆகவே இயேசு தாமே நம்முடைய இருதயங்களை பிரவேசிப்பாராக. We read a second thing over there அங்கே இரண்டாவது காரியத்தை நாம் வாசிக்கிறோம். in Matthew 14 மத்தேயு 14 verse 29. 29 வசனம். Just before that I should say, அதற்கு முன்பாக நான் சொல்ல வேண்டும், what we see there. நாம் என்ன வாசித்தோம் அதை Jesus realized இயேசு அறிந்திருக்கிறார். from the place where he was praying, அவர் ஜெபிக்கிற இடத்திலிருந்து அந்த காரியத்தை அறிந்திருந்தார். that his disciples have caught in a storm. தன்னுடைய சீஷர்கள் அந்த புயலிலே மாட்டிக்கொண்டார் என்பதை அறிந்திருந்தார். So Jesus immediately want to go to rescue them. இயேசு உடனடியாக சென்று அவரை தப்புவிக்க விரும்புகிறார். And Jesus started walking upon the sea. இயேசு அந்த கடலின் மேலே நடந்து வருகிறார். And he went near the boat. அந்த படகின் அருகாமையிலே செல்கிறார். There were 12 disciples. அங்கே 12 சீஷர்கள் உண்டு. But only Peter looked at Jesus. ஆனால் பேதுரு மாத்திரமே இயேசுவை நோக்கி பார்க்கிறார். And he said, "Oh Jesus, இயேசுவே என்று சொல்கிறார். if it is you, நீர்தாமே இயேசுவா இருப்பீர் என்றால், I want to come out of the boat. இந்த படகை விட்டு இறங்கி வர விரும்புகிறேன். And I want to come to you." கடல் மேல் நடந்து உம்பண்டே வர விரும்புகிறேன். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். When he said like that, அவர் அவனமாக சொன்னபோது the answer of Jesus was, இயேசுவுடைய பதில் என்னவென்றால், "Yes, come out." ஆம் வா என்று சொல்கிறார். And he was able to walk on the sea. அவரால் அந்த கடல் மேல் நடந்து போக முடிந்தது. Not for long, but somehow he walked for a while, at least few steps. நீண்ட தூரம் அல்ல, ஏதோ 2-3 அடிகள் மாத்திரம் அவரால் நடக்க முடிந்தது. What do I see in that? இதில் நாம் என்ன காண்கிறோம்? We can do impossibilities in our life முடியாத காரியங்களை கூட நம்முடைய ஜீவியத்திலே சாத்தியமாக்க கூடும். with the help of the Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினுடைய உதவியினாலே We can see great things happening by Jesus in our lives. நம்முடைய ஜீவியத்திலே இயேசுவினாலே மகத்தான காரியங்களை நடைபெறுவதை நாம் காணக்கூடும். Life will never be a boring thing. அங்கே ஜீவமானது சுவாரஸ்யம் இல்லாமல் இருக்காது. Something new, something special, something great will continuously take place. ஏதோ புதிதான காரியம், ஒரு விசேஷ காரியம் அங்கே தொடர்ந்து நடைபெறும்.
Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். But ஆனால் we have to come out of the boat. நாம் அந்த படகை விட்டு வெளியே வர வேண்டும். As long as you are inside the boat, எவ்வளவு கேவலமாக நீ இந்த படகுக்குள்ளாக இருக்கிறாயோ, you cannot see the great things of God. தேவனுடைய மகத்தான காரியங்களை உன்னால் காண முடியாது. You cannot do what Jesus says. இயேசு சொல்லுவது போல உன்னால் செயல்பட முடியாது. I can say, நான் சொல்லக்கூடும், if remaining in the boat shows us அங்கே படகிலே தரித்திருப்பது காண்பிப்பது என்னவென்றால் a settled life, அங்கே அவனமாக நிலைப்பட்டதான ஒரு a ஜீவியம், systematic life. அங்கே ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு ஜீவியம். I must get up in the morning, நான் காலையிலே எழுந்திருக்க வேண்டும், have a cup of coffee, ஒரு கப் காபி சாப்பிட வேண்டும், and have a little prayer. ஒரு சுருக்கமான ஜெபம் செய்ய After வேண்டும். that, get ready, அதன் பின்பாக ஆயத்தமாக வேண்டும், go to my work, என்னுடைய வேலைக்கு செல்ல வேண்டும், do the work there, அங்கே வேலையை செய்ய come வேண்டும், back home, மீண்டுமாக வீட்டுக்கு வர வேண்டும், maybe late, இந்த கால தாமதமாக, and I will be very much tired. நான் ரொம்ப சோர்வாக இருப்பேன். Do something here, do something there, இங்கே சில காரியத்தை செய்வேன், அங்கே சில காரியத்தை செய்வேன், and then go to bed. அதன் பின்பாக படுக்கைக்கு சென்று People have விடுவேன். got routine in their life. இவ்வளமாக தொடர்ந்து எந்திரம் போல் மனுஷர் ஜீவிக்கிறார்கள். When somebody asked them, I did not see you in the church the last Sunday, கடந்த வாரத்திலே நான் கடந்த ஞாயிற்றுக்கிழமையிலே உங்கள் சபையிலே காணவில்லை என்று ஒருவர் கேட்பார் என்றால், you know what is the reply they give? என்ன பதில் சொல்வார்கள் தெரியுமா? Oh, I was so busy. எனக்கு ரொம்ப பிஸியா இருந்தேன். Life is so difficult. அங்க ஜீவமானது மிகவும் கடினமா I இருக்கிறது. had to do so much each day. ஒவ்வொரு நாளும் அநேக காரியங்களை செய்ய வேண்டியதா I இருக்கிறது. could not find time to come. அதெல்லாம் வருவதற்கு நேரமே கிடைக்கல என்று So சொல்வார்கள். people have got a settled life and they have a plan for their life. ஜனங்கள் அவனமான நிலைப்பட்டதான ஜீவியத்தை கொண்டு அதற்கான திட்டங்களை உடையவர்களாக இருக்கிறார்கள். That would never help us. அது ஒருபோதும் நமக்கு உதவி செய்யாது. We have to come out to do something new. புதிதான காரியத்தை செய்வதற்கு நாம் வெளியே வர வேண்டும். Something according to the word of the Lord. தேவனுடைய வார்த்தையின் வண்ணமாக ஒரு காரியத்தை நாம் செய்ய வேண்டும். Something as the Lord Jesus Christ says. இயேசு சொல்கிறது போல நாம் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். Usual way of living will not help us. எப்பொழுதும் அது இருக்கிற வண்ணமாக இருக்கிற ஜீவியம் நமக்கு உதவி செய்யாது. And we always have struggles. எப்பொழுதும் நமக்கு அங்கே பாடுகள் காணப்படுகிறது. You know how much trouble I have? எவ்வளவு பாடுகள் எனக்கு இருக்கிறது I தெரியுமா? have to manage a lot of things, people say. ஜனங்கள் சொல்வார்கள் அநேக காரியங்களை நான் பொறுப்பேற்க வேண்டும், செய்ய வேண்டும். It is always the same. அது எப்பொழுதும் அப்படியே தான் இருக்கிறது. We cannot live in the same pattern, same system. ஒரே அது சரிவரப்பட்ட அதே தொடர்ந்து அவனமான ஜீவியத்திலே ஜீவிக்க முடியாது. But I want to emphasize at this time, இந்த வேளையிலே நான் கண்டித்து உணர்த்த வேண்டியது என்னவென்றால், settled life, அங்கே நிலைப்பட்டதான ஒரு ஜீவியம், doing the things as regularly in the same way as we have been doing. நாம் செய்து கொண்டிருக்கிற மாதிரியே ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து செய்வது. We have to do something different to see great things of God. தேவனுடைய மகத்தான காரியங்களை காண்பதற்கு வேறுபட்டதான புதிதான வழிகளை செய்ய வேண்டும். Praise be to his name. கர்த்தருடைய பரிசுத்தம் ஸ்தோத்திரம் உண்டாதாக. In Revelation chapter 15, வெளிப்படுத்தல் 15ஆம் அதிகாரத்திலே verse 3 says, 3வது வசனம் சொல்கிறது, great and marvelous things are your ways. உம்முடைய வழிகள் மகத்துவம் ஆச்சரியமானவை. Your ways are marvelous and great. உம்முடைய வழிகள் மகத்துவமானதும் ஆச்சரியமானதுமாய் இருக்கிறது. Oh Lord, your ways is oh Lord, you are almighty. தேவனே நீர் சர்வ வல்லமையுள்ளவர். It says three things over there. இங்கே மூன்று காரியங்களை பார்க்கிறோம். Oh God, your work is great. உம்முடைய கிரியைகள் மகத்துவமாய் இருக்கிறது. Oh God, you are doing a marvelous work. தேவனே நீர் ஆச்சரியமான காரியங்களை செய்கிறீர். God, you are mighty. தேவனே நீர் சர்வ வல்லமையுள்ளவர். That must be our experience. அதுதான் நம்முடைய அனுபவமா இருக்க Have வேண்டும். you seen experience Jesus as great? இயேசுவை மகத்துவமானவராய் அனுபவித்திருக்கிறோமா? Is he doing a great work in your life? நம்முடைய ஜீவிதத்திலே மகத்தான கிரியைகளை செய்திருக்கிறாரா? What is that great work that you have experienced? நீங்கள் அனுபவித்ததான மகத்தான கிரியைகள் என்ன? If something special, something unusual takes place, ஏதோ ஒரு விசேஷமான அப்படியே இல்லாத ஒரு காரியம் மாற்றம் காணப்படும் என்றால், முக்கியமான காரியம் காணப்படும் we என்றால், always remember. நாம் எப்பொழுதும் நினைவிலே Do you வைத்திருப்போம். know what happened to me? இது என்ன நடந்துச்சு தெரியுமா எனக்கு? So we always tell others. இப்படி எல்லாம் நடந்துச்சு என்று மற்றவர்கிட்ட சொல்லுவோம். If God's great work is done in your life, தேவனுடைய மகத்தான காரியம் உன்னுடைய ஜீவியத்திலே நடைபெற்றிருக்கும் என்றால், you would never forget it. நீ ஒருபோதும் அதை மறக்க முடியாது. God is a marvelous, wonderful God. தேவன் மகத்துவமான ஆச்சரியமான தேவனாய் இருக்கிறார். He always
His works are always marvelous and wonders. அவருடைய கிரியைகள் எப்பொழுதும் மகத்துவமானதும் ஆச்சரியமானமாய் இருக்கிறது. We will experience wonders in our life. நம்முடைய ஜீவியத்திலே ஆச்சரியமான மகத்துவமான காரியங்களை அனுபவித்திருக்கிறோம். Because we have come out of the boat. ஏனென்றால் நாம் படகை விட்டு வெளியே வந்திருக்கிறோம். And we are going towards Jesus. இயேசுவை நோக்கி நாம் போய் கொண்டிருக்கிறோம். Praise be to his name. கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம் உண்டாதாக. What is the great thing that you have witnessed? எந்த விதமான மகத்தான காரியங்களை சாட்சியாய் பெற்றிருக்கிறோம். Has Jesus not done anything special in you? உனக்குள்ளாக இயேசு ஒரு விசேஷ காரியத்தை செய்யவில்லையா? That if that is the case, அப்படி அவனமாக இருக்கும் என்றால் you have to check if Jesus is there. அங்கே இயேசு உனக்குள்ளாக இருக்கிறாரா என்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். Jesus is a mighty God. இயேசு அங்கே மகத்துவமான தேவனாய் இருக்கிறார். He is almighty. அவர் சர்வவல்லமையுள்ள தேவன். So we must experience the mighty operation of God, the presence of God. ஆகவே தேவனுடைய மகத்தான கிரியையும் அவருடைய பிரசன்னத்தையும் நாம் அனுபவித்திருக்க வேண்டும். When people cook rice, ஜனங்கள் அங்கே சாதத்தை சமைக்கும் போது they put first water on the fire in a vessel. ஒரு பாத்திரத்திலே அங்கே தண்ணீரை நெருப்பின் மேலே வைப்பார்கள். And I think that's what I do. I have seen like that people cooking in the villages. அங்கே கிராமங்களிலே ஜனங்கள் சமைக்கும் போது அவனமா செய்கிறார்கள் நான் பார்த்திருக்கிறேன். And after that when it start to boil, அந்த தண்ணி கொதிக்க ஆரம்பிச்ச போது they put the rice inside that. அதற்குள்ளாக அரிசியை போடுவார்கள். Still it is boiling. தொடர்ந்து அது கொதித்து கொண்டே இருக்கும். When it is boiling, அது கொதித்து கொண்டிருக்கும் போது and the lid is upon the vessel, மேல் மூடிப்பட்டிருக்கும் போது and it makes a noise by the force of the steam. அங்கே வெளிவருகிறதா நீராவினாலே ஒரு சத்தத்தை அது எழுப்பும். Some kind of noise is coming. அவனமா கடகட ஒரு சத்தம் உண்டாகும். That means to say, அது என்னவென்றால் it's boiling inside. அது உள்ளே கொதித்து கொண்டிருக்கிறது. You see that vessel, அந்த பாத்திரத்தை நீங்க or the பார்க்கிறோம். lid cannot keep the steam inside and tight. அந்த உள்ளே இருக்கிற நீராவியை அதனாலே அழுத்தி மூடி வைத்திருக்க முடியவில்லை. It pushes it up. அதை அங்கே தூக்கி எறிகிறது. If the simple water which turns to be a steam could have such power, சாதாரண தண்ணீரானது நீராவியா இருக்கும்போது அவ்வளவு வளம் இருக்கின்றால் how much power will be there if the Almighty God is inside our life? நம்முடைய ஜீவியத்திலே மகத்துவமான தேவன் கிரியை செய்கிறார் எவ்வளவு பெரிதான வல்லமை காணப்படும். We live the same all the time. எப்பொழுது இருக்கிற வண்ணமாகவே நாம் ஜீவித்துக் கொண்டிருக்க Because முடியாது. we don't experience the great things of God. அவனமாக ஜீவிப்போம் என்றால் இயேசுவினுடைய மகத்தான கிரியைகளை நாம் அறிந்திருக்கவில்லை. I expect this year இந்த வருடத்திலே நான் எதிர்நோக்கி to பார்க்கிறேன். be a turning point in our life. நம்முடைய ஜீவியத்திலே ஒரு திருப்பு முனையாய் காணப்பட We are வேண்டும். not going to be the same. நாம் இருந்த வண்ணமாகவே இருக்க போவதில்லை. Something new, something special is going to take place in our life. நம்முடைய ஜீவியத்திலே ஒரு புதிதான காரியம் ஒரு விசேஷித்த காரியம் நடைபெற போகிறது. That's the reason we want Jesus. ஆகவே தான் இயேசு நமக்கு தேவை. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். The third thing was this. மூன்றாவது காரியம் இவ்வளமாக இருக்கிறது. First, we need Jesus in the boat. முதலாவதாக இயேசு அந்த படகிலே இருக்க வேண்டும். In our life. நம்முடைய ஜீவியத்திலே இருக்க வேண்டும். Number 2, இரண்டாவதாக experience great God in our life. We have to come out of the scheduled and settled situation. கர்த்தருடைய மகத்தான காரியங்களை நம்முடைய ஜீவியத்திலே காண வேண்டும் என்றால் நாம் அவனமாக இருக்கிறவனமாக இல்லாமல் வெளியே வர வேண்டும். The third thing is this. மூன்றாவது காரியம் இதுவாக இருக்கிறது. Peter jumped out of the boat. பேதுரு அந்த குதித்து வெளியே வந்தான். He started walking 1 or 2 steps. 1-2 அடிகளை அவன் எடுத்து வைத்தான். Afterwards, அத பின்பாக he looked around. அவன் சுற்றி பார்க்கிறான். He saw the wind. அந்த காற்றை புயலை அவன் காண்கிறான். It was boisterous. அது மிகவும் அதிகமாக காணப்படுகிறது. It was more powerful than him. அவனை காட்டிலும் அதிக வல்லமையுள்ளதாக He காணப்படுகிறது. felt the power of the wind. அந்த காற்றினுடைய வல்லமையை அவன் காண்கிறான். And that brought fear in his heart, it says. அது அவனுடைய இருதயத்திலே பயத்தை உருவாக்குகிறது என்று வார்த்தை சொல்கிறது. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். There are many people அங்கே अनेक ஜனங்கள் who உண்டு. have come out for Jesus. இயேசுவுக்காக வெளியே வந்தவர்கள். But their life is only a short time. ஆனால் அவருடைய ஜீவியம் குறுகிய காலமாய் When காணப்படுகிறது. they look around the world, உலகத்தை சுற்றி பார்க்கும் பொழுது when they look around the people, அந்த ஜனங்களை சுற்றி பார்க்கும் பொழுது they got
fear. அவர்களுக்குள்ளாக பயம் How உண்டாகிறது. can I manage my life? என்னுடைய ஜீவியத்தை நான் எப்படி சமாளிக்க How முடியும்? can I go live in this condition? இந்த சூழ்நிலையை எப்படி நான் எதிர்கொள்ள முடியும்? And they get upset. They started to sink and fall away from salvation. அவர்கள் பாதிக்கப்பட்ட வனமாக தோய்ந்து போய் அந்த ரட்சிப்பை விட்டு விலகி செல்கிறார்கள். When Peter saw the boisterous wind, அங்க புயலை பேதுரு கண்டபோது he started to sink and get into the waters. அவன் அங்கே உள்ளே தண்ணீருக்குள்ளாக முழுகி போய் கொண்டே இருக்கிறான். I want to say that he got the fear back. அது நான் சொல்ல விரும்புகிறேன், அவனுக்குள்ளாக பயம் உண்டானது. What shall we do? நாம் என்ன செய்வோம்? If we are the people, நாம் இவ்வளமான ஜனங்களாக இருப்போம் if we என்றால், have come out to do something great and experience the great work of God in our life, நம்முடைய ஜீவியத்திலே பெரிதான காரியங்களை செய்து தேவனுடைய மகத்தான காரியங்களை காண விரும்புகிறவர்களாக இருப்போம் I என்றால், would suggest that you may do two things. இரண்டு காரியங்களை சொல்லும்படியாக உங்களுக்கு அறிவுறுக்கிறேன். Number one, முதலாவதாக call upon the name of Jesus. இயேசுவின் நாமத்தை நோக்கி கூப்பிடுங்கள். That's what Peter did. அவனமாதான் பேதுரு செய்தான். He said, "Oh Jesus, I am sinking." இயேசுவே நான் முழுகிக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறான். Immediately the hand of Jesus was stretched out. உடனடியாக இயேசுவுடைய கரங்கள் அங்கே நீட்டப்படுகிறது. Pulled him up. அவனை தூக்கி எடுக்கிறார். Put him back into the boat. மீண்டுமாக அந்த படகுக்குள்ளாக வைக்கிறார். He was rescued. அவன் அங்கே காப்பாற்றப்படுகிறான். Jesus will come to help us in our need. நம்முடைய தேவைகளை உதவி செய்யும்படியாக இயேசு வருவார். Jesus will be the rescue of our life. இயேசு நம்முடைய ஜீவியத்தை அங்கே விடுவிக்கிறவராய் But காணப்படுவார். we should call upon him. ஆனால் நாம் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். This afternoon, இந்த மாலை வேளையிலே I took a few minutes to speak about prayer. ஜெபத்தை குறித்து பேசும்படியாக சில நிமிஷங்களை We எடுத்துக்கொண்டு need to go upon the mount of prayer. அங்கே ஜெபம் செய்யும்படியாக மலையின் மேல் செல்ல வேண்டும் என்று சொன்னேன். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். We need to possess the higher heights of prayer as our inheritance. ஜெபத்தின் உயர்ந்த ஸ்தானங்களை நம்முடைய சுதந்திரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் சொன்னேன். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Call upon Jesus. இயேசுவை நோக்கி கூப்பிட In வேண்டும். this conference, இந்த கான்ஃபரன்ஸ்ல I again want to tell the people, மீண்டுமாக ஜனங்களுக்கு சொல்ல விரும்புவது we என்றால், need to build up our prayer life. நம்முடைய ஜெப ஜீவியத்தை கட்டுகிறவராய் காணப்பட வேண்டும். We need to increase calling upon Jesus. இயேசுவை நோக்கி கூப்பிடுவதிலே அதிகரிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். As much as we pronounce the name of Jesus, எவ்வளவு கேவலமாய் இயேசுவுடைய நாமத்தை நாம் உச்சரிக்கிறோமோ, we call upon him, இயேசுவை நோக்கி we கூப்பிடுகிறோமோ, get his attention on him, on us, அவருடைய கவனம் நம்ம மேல் ஈர்க்கப்படும். and he will not keep quiet. அவர் சும்மா இருக்க மாட்டார். That's the good news. அது ஒரு நற்செய்தி. Praise the Lord. கர்த்தருக்கு He ஸ்தோத்திரம். will immediately bring the deliverance. உடனடியாக அவர் விடுதலை கொண்டு வருவார். He will immediately bring the divine help for us. உடனடியாக தெய்வீக உதவியை நமக்கு கொண்டு வருவார். So it is time to call upon Jesus continuously. ஆகவே இயேசுவுடைய நாமத்தை தொடர்ந்து கூப்பிடுவதற்கு இதுவே தருணமாய் The இருக்கிறது. second thing what we see in this story is this. இரண்டாவதாக இந்த சரித்திரத்தை நாம் காண்பது என்னவென்றால், Peter saw Jesus. பேதுரு இயேசுவை கண்டான். His eyes, Jesus was before his eyes. இயேசு அவனுடைய கண்களுக்கு முன்பாக காணப்பட்டார். So he forgot everything about around him. தன்னை சுற்றி இருந்த எல்லா காரியங்களையும் அவன் மறந்து He விடுகிறான். said, Jesus, I will come to you. இயேசுவே உம்மை நோக்கி நான் வருகிறேன் என்று சொல்கிறான். If you are walking on the water, நீர் தண்ணீர் மேல் நடப்பீர் என்றால் I will also do the same. என்னாலும் அதையே செய்ய முடியும் என்று So சொல்கிறான். call me, help me. ஆகவே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்கிறான். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். It is the time for us to fetch our eyes upon Jesus. இயேசுவின் மேல் நம்முடைய கண்களை வைப்பதற்கு இதுவே தருணமாய் இருக்கிறது. In Psalms 25, சங்கீதம் 25 verse 15 says, 15வது வசனத்திலே பார்க்கிறோம், My eyes are ever towards the Lord. என்னுடைய தேவனுடைய கண்கள் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. என் கண்கள் தேவனை எப்பொழுதும் நோக்கி கொண்டிருக்கிறது. என் கண்கள் தேவனை எப்பொழுதும் நோக்கி பார்க்கிறது. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். My eyes என்னுடைய கண்கள் always எப்பொழுதும் looking to Jesus, looking to God. இயேசுவையே கர்த்தரையே நோக்கி பார்க்கிறது. And as much as we fetch our eyes on God, எவ்வளவு காலமாக நம்முடைய கண்களை இயேசுவின் மேல் வைக்கிறோமோ, we would be able to do wonders in our life. நம்முடைய ஜீவியத்திலே மகத்தான காரியங்களை நாமால் செய்ய முடியும். What Jesus has said, இயேசு என்ன சொல்லியிருக்கிறார்? what I did you will do also.
நான் என்ன செய்தேனோ அது உங்களாலும் செய்யக்கூடும் என்று சொல்கிறார். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Not only what I did you will do, நான் செய்ததை நீங்கள் செய்தது மாத்திரமல்ல, you can do even more, much more than what I did. நான் செய்ததை காட்டிலும் அதிகமாக உங்களால் செய்யக்கூடும் என்று That is சொல்கிறார். the time in which we are living today. அந்த விதமான காலகட்டத்திலே நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். But is it happening to us? அவனமாக நமக்கு நடைபெறுகிறதா? If you want to do the things that Jesus did, இயேசு செய்ததை போல் நாம் செய்ய வேண்டும் என்றால், if we want to live as Jesus lived on the earth, இயேசு இந்த உலகத்திலே ஜீவித்ததை போல் நாம் ஜீவிக்க வேண்டும் என்றால், praise the Lord, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். our eyes need to be upon Jesus. நம்முடைய கண்கள் இயேசுவை நோக்கி பார்த்ததாய் காணப்பட வேண்டும். We are in a very difficult time. நாம் ஒரு கடினமான சூழ்நிலையில் காணப்படுகிறோம். All around us are filthy things. நம்மை சுற்றி மோசமான காரியங்கள் காணப்படுகிறது. Look at the posters, look at the advertisements. அங்க போஸ்டர் பாருங்கள், விளம்பரத்தை பாருங்கள். It draws our mind to the wicked practices. அந்த மோசமான பழக்க வழக்கத்துக்குள்ளே நம்மை ஈர்க்கிறதாய் காணப்படுகிறது. People are always interested to see television. ஜனங்கள் எப்பொழுதும் அந்த தொலைக்காட்சியை பார்க்க விரும்புகிறார்கள். And they say we want to see only the news. நாங்கள் அங்கே செய்தியை மட்டும் தான் பார்க்கிறோம் என்று சொல்வார்கள். You know, to see the news, அந்த செய்தியை பார்ப்பதற்கு you have to see so many advertisements. அநேக விளம்பரங்களை நீங்கள் பார்க்க வேண்டும். The advertisements are so filthy. அங்க விளம்பரங்கள் அவ்வளவு மோசமா இருக்கிறது. The moment when you see that you are drawn towards that wicked thoughts, அந்த மோசமான நினைவுகளிலே நீங்கள் ஈர்க்கப்படும்போது, what you see is most important. நீ பார்க்கிறது மிக முக்கியமானது. If we see the evil thing, அங்க மோசமான காரியங்களை நாம் பார்ப்போம் என்றால், we will be drawn to do evil things. நாம் அந்த பொல்லாங்கை செய்யும்படியாக ஈர்க்கப்படுவோம். If we look at Jesus, நாம் இயேசுவை நோக்கி பார்ப்போம் என்றால், our eyes are towards the heaven where comes from our help. நம்முடைய உதவி வருகிறதான அந்த பரலோகத்தை நம்முடைய கண்கள் நோக்கி பார்க்கும் என்றால், you will do the things of God. தேவனுடைய காரியங்களை நம்மால் செய்ய முடியும். Praise be to his name. கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம் உண்டாவதாக. How about your life today? இந்த நாளிலே உங்களுடைய ஜீவன் எவ்வளவாய் காணப்படுகிறது? I'm going to close this service short. இதை சுருக்கமாக நான் முடிக்க போகிறேன். May this word speak to you. இந்த வார்த்தைகள் உங்களோடு கூட பேசட்டும். The presence of God we need. தேவனுடைய பிரசன்னம் நமக்கு தேவை. In the long life we need to experience the feeding of Jesus, feeding of God. இயேசுவுடைய போஷாக்கனையும் கர்த்தருடைய போஷிப்பையும் நம்முடைய ஜீவியத்திலே கொண்டவர்களாய் காணப்பட வேண்டும். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். And then we have seen, அது பின்பாக நாம் பார்க்கிறோம், we should go high up in the higher heights of our life with God. நம்முடைய ஜீவியத்திலே கர்த்தரோடு இருக்கும்படியான உயர்ந்த ஸ்தானங்களுக்கு நாம் செல்ல வேண்டும். At this time, இந்த வேளையிலே we need Jesus in our life. நம்முடைய ஜீவியத்திலே இயேசு தேவை. We need to hear his voice in the fellowship. ஐக்கியத்திலே இயேசுவுடைய வார்த்தையை சத்தத்தை கேட்கிறவர்களாய் We காணப்பட need to வேண்டும். get out of the boat to go to Jesus. அந்த படகை விட்டு வெளியே வந்து இயேசுவை நோக்கி செல்கிறவர்களாய் Our காணப்பட வேண்டும். eyes be upon the Lord Jesus. நம்முடைய கண்கள் இயேசுவின் மேல் நோக்கி பார்க்கதா இருக்க If வேண்டும். this would be our experience in the days to come, வருகிற நாட்களில் இந்த விதமான அனுபவத்தை நாம் கொண்டிருப்போம் என்றால், we will see a great and mighty people arising. அங்கே மகத்துவமான பெரிதான ஜனங்கள் எழும்போது நாம் காணக்கூடும். Not the weak and simple people. எங்கோ பலனற்ற சாதாரணமான ஜனங்கள் அல்ல. I told the church one day, ஒரு நாளிலே சபையிலே நான் சொன்னேன், if somebody says a chick, they get upset. ஒருத்தர் சிக்கன் தும்முனா உடனே மற்றவர் பாதிக்கப்படுகிறார். If somebody say immediately, they get angry. உடனே ஒருத்தர் ஓனா உடனே இன்னொருத்தர் கோவம் வருது. Misunderstanding after misunderstanding. புரிந்து கொள்ளாததுக்கு மேலாக புரிந்து கொள்ளாமை. Problem after problem. பிரச்சனைக்கு மேலாக பிரச்சனைகள். There is always some kind of trouble going on with the believers. எப்பொழுதும் விசுவாசிக்குள்ளே ஒரு விதமான ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. That wouldn't be the case if this is our experience. நம்முடைய அனுபவம் இவ்வளமா இருக்க கூடாது. We will see great things happening. அவனமாக இல்லை என்றால் மகத்தான காரியங்களை நாமால் காண முடியும். Shall we all stand? எல்லாரும் எழுந்து நிற்போம். We are going to pray. நாம் ஜெபம் செய்ய போகிறோம். Everybody stand. எல்லாரும் எழுந்து நிற்போம். Is your eyes upon Jesus? உங்களுடைய கண்கள் இயேசுவை நோக்கி பார்க்கிறதா? Do you experience great things happening by Jesus being in your life? உங்களுடைய ஜீவியத்திலே இயேசுவினாலே மகத்தான கிரியைகள் நடைபெறுகிறதா? So let us ask Jesus. ஆகவே இயேசுவண்டை கேட்போம். That I want to experience you, Lord Jesus. உம்மை தாமே நான் அனுபவிக்க விரும்புகிறேன் இயேசுவே. I don't want to
have fear anymore. பயம் ஒருபோதும் எனக்கு இல்லை என்று சொல்லவும், I want to do the work that you have done. நீ செய்த போல கிரியைகளை நான் செய்ய விரும்புகிறேன். I want to live as you have lived, Jesus. நீர் ஜீவித்தது போல நான் ஜீவிக்க விரும்புகிறேன் என்று சொல்லுவோம். For that we need to make a decision. அதற்கு நாம் ஒரு நிச்சயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். Lord Jesus, அன்பின் இயேசுவே, I thank you for this time. இந்த வேளைக்காக நன்றி செலுத்துகிறேன். Thank you for the last session of this conference. இந்த கான்ஃபரன்ஸோட கடைசி பாகத்திற்காக நன்றி செலுத்துகிறேன். Thank you for all the dear people who have come and participated in this. இதிலே கூடி வந்து பற்பேற்ற எல்லா அருமையான ஜனங்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். Thank you for all the word that you have sent. நீ அனுப்பின எல்லா வார்த்தைகளுக்காக நன்றி சொல்கிறேன். At this moment, Lord Jesus, இந்த தருணத்திலே இயேசுவே, they have raised their hands. அவர் கரங்களை உயர்த்தி இருக்கிறார்கள். They say they want to call upon your name. உம்முடைய நாமத்தை நோக்கி கூப்பிட விரும்புகிறேன் என்று சொல்கிறார்கள். You are so happy to hear அதை நீ கேட்பதற்கு மகிழ்ச்சி that அடைகிறேன். somebody is calling you. ஒருவரை நோக்கி கூப்பிடுவதை You will அறிந்திருக்கிறேன். never turn a deaf ear to the people who call upon you. அவர்களுக்கு நீ செவிட்டான காதை கொடுப்பதில்லை, திரும்பி கொள்வதில்லை. You are a sensitive God. நீர் அங்கே உணர்வுள்ள தேவனாய் இருக்கிறீர். Every time when they call, ஒரு முறை அவர்கள் கூப்பிடும்போது, all the days that are before them and before us, எங்களுக்கு முன்பாக அவருக்கு காணப்படுகிற நீண்ட நாட்கள், please respond to their call. அவருடைய அழைப்புக்கு பதிலளித்துள்ள ஆண்டவரே, Meet their needs, Lord. அவருடைய தேவைகளை சந்தியும். Bless them, Lord. அவரை ஆசீர்வதியும். Heal them, Lord. அவர் சுகமாக்கும். Do a great work. மகத்தான கிரியைகளை Be செய்தருளும். thou a mighty one in their life. அவருடைய ஜீவிதத்திலே மகத்துவமானவராக கிரியை Oh Lord செய்தருளும். Jesus, அன்பின் இயேசுவே, they want to have you before their eyes. தங்களுடைய கண்களுக்கு முன்பாக உம்மை நிறுத்த விரும்புகிறார்கள். Lord, I pray இயேசுவே, நான் ஜெபிக்கிறேன். that you may help them to fetch their eyes upon you, அவருடைய கண்களை உம்மேல் ஏறெடுத்து பார்க்கும்படியாக நீர் கிரியை செய்தருளும். that they may look at you and be transformed. அங்கே உம்மை நோக்கி பார்த்து மறுரூபமாக In கிரியை செய்யும். Jesus' name, இயேசுவே நாமத்தினாலே receive what you ask for. நீங்கள் கேட்டதை பெற்றுக்கொள்ளுங்கள். In the name of Jesus. இயேசுவே நாமத்தினாலே. Thank you, Lord, நன்றி இயேசுவே. for every single person. ஒவ்வொரு தனிப்பட்டவருக்காக நன்றி I செலுத்துகிறேன். pray that you may bless them at this time இந்த வேளையிலே அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். as they go back to their homes அவர் வீடுகளுக்கு திரும்பி செல்லும் பொழுது, and start their routine. தொடர்ந்து தங்களுடைய ஜீவியத்தை ஆரம்பிக்கும் பொழுது, Remind them they should not be settled. அவர்கள் அவிடமாக தரித்தில்லாமல் இருக்கும்படியாக நினைவு They கூட்டுகிறோம். should come to seek Jesus இயேசுவை தேடும்படியாக கூடி வர வேண்டும் என்று நினைவூட்டும். and to take care of them in every way. எல்லா வழியிலேயும் அவர்களை பொறுப்பேற்றுக் கொள்ள ஆண்டவரே. May the church grow. சபையானது வளர்ச்சி அடையட்டும். May the people of God prosper. தேவனுடைய பிள்ளைகள் அங்கே செழிப்பாக இருக்கட்டும். In Jesus' name. இயேசுவே நாமத்தினாலே. Amen. ஆமென். ஆமென். Now, may the grace of our Lord Jesus Christ, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், the love of God, பிதாவானுடைய தேவனுடைய அன்பும், and the sweet communion and fellowship பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும், of the blessed Holy Spirit பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியம் be with each one of you உங்கள் ஒவ்வொருவரும் கூட இருப்பதாக, now and in the future, இப்பொழுதும் வருகிற நாட்களிலேயும், until Jesus comes. இயேசு வரும் மட்டுமாய் இருப்பதாக. Amen. ஆமென். Hallelujah. அல்லேலூயா. I believe that we are really blessed by hearing the word of God. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டதுபடியா நான் உண்மையாகவே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம் நான் விசுவாசிக்கிறேன். If you believe so and you have been blessed by that, நீ அவனமாக விசுவாசிப்பாய் என்றால், நீ அதனால ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம் என்றால் என்ன பண்ணணும்? Say hallelujah. Hallelujah என்று சொல்லுவோம். கர்த்தர் தாம் மகிமைப்படும்படியாகும் நம்முடைய இருதயங்களிலே ஆண்டவர் கிரியை செய்யும்படியாகும். Hallelujah என்று சொல்லுவோம். Hallelujah. And we are in the lockdown more than 22 days, 25 even. 25 நாள் கூட இப்போ லாக்டவுன்ல இருந்திருக்கிறோம். We don't know how long it should be continued. They are not continuing. It is continuing. அவங்க சட்டம் போட்டு கண்டினியூ பண்ணல. இந்த நேரத்தினுடைய தேவையா இருக்கிறது. It is a need of this period situation. இந்த சிச்சுவேஷனுடைய தேவையா இருக்கிறதால it may also continue. Because of that, we are having this online program. அப்படி இருக்கிற பட்சத்தில் இருக்கிறதுனால நம்ம ஆன்லைன் ப்ரோக்ராம் வரும். We are really eagerly waiting to gather in the church. நாம் உண்மையாகவே ஆலயத்தில் கூடி வரும்படியாக வாஞ்சையோடு காத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமா, வாஞ்சையோடு காத்திருக்கிறோம். Until that time, on Sundays and maybe on special days, if there is any special days coming in between, ஞாயிற்றுக்கிழமையிலேயும் நடுவில் அங்கே விசேஷ நாட்கள் வந்தாலும் there will be a service in online.
அங்கே ஆராதனை ஆன்லைனில் இருக்கும். And this can be seen in our Facebook live. நம்முடைய ஃபேஸ்புக்கில் லைவாக பார்க்கலாம். Even after that it will be in the Facebook. அதுக்கப்புறம் கூட அது ஃபேஸ்புக்கில் இருக்கும். And also in YouTube, in our YouTube account also you can see VI Mission YouTube. அதிலேயும் நீங்கள் இதை பார்க்கலாம். And one more thing, we have formed VI Mission Believers WhatsApp group. நாம் அங்கே VI Mission Believers WhatsApp group வந்து உருவாக்கி இருக்கிறோம். எதுக்குன்னா just to communicate, அங்கே தொடர்பு கொள்ளும்படியாக தான். If there is any information to be passed on, ஏதாயிலும் செய்தி அங்கே தொடர்பு கொள்ளப்பட வேண்டும் என்றால் then we will put it in that. அதை அந்த வாட்ஸ்அப்பில் போடலாம். So you all can see, join. நீங்களாம் பார்க்கலாம், சேர்ந்து கொள்ளலாம் and pray, ஜெபிக்கலாம் and get the blessing of God. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். For that purpose alone, that WhatsApp group is formed. அந்த காரியத்துக்காக மாத்திரம்தான் அந்த வாட்ஸ்அப் குரூப் என்ன பண்ணியிருக்கிறது, உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஸோ யூட்டிலைஸ் தட், அதை உபயோகப்படுத்திக் கொள்வோம். வருகிற நாட்களிலே அதில் நம்ம இன்ஃபர்மேஷன்ஸை பார்த்து அக்கார்டிங்லி we can act. அந்த வருகிற நாட்களில் அதில் பார்த்து அதுபடியாக நம்ம என்ன பண்ணோம், செயல்படுவோம், சேர்ந்து ஆராதிப்போம். Let us gather and worship the Lord. சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். Let us gather and lift up the name of Jesus. Hallelujah. கர்த்தர் தாமே ஆசீர்வதிக்கிறார், ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். God is blessing us. God is going to bless us. Praise be to His name. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Hallelujah. May God bless you.